தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சட்டப்படி சுதந்திரமாக நியாயமாக தேர்தல் நடைபெறும் என தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையர் வாக்குறுதி அளித்துள்ளார். பணம் மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை தேவை என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையர் வாக்குறுதியை அளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகளை அமைதியாக மேற்கொண்ட தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் கட்சிகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். தற்போது தேர்தல் ஆணையர் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். திவ்யா வணக்கம். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய குழு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை லீலா பேலஸ், அதாவது தனியார் விடுதியில் அரசியல் கட்சி தலைவர்களோடு ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் எனவும், தேர்தலுக்கு தேவையான பணிகள் தொடர்பாகவும், தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 5 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 5 மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. இதனை தவிர்த்து தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய அதாவது காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அமைதியான முறையிலும் சீராகவும் நடத்தியமைக்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறது. அதில் பிரதான கோரிக்கையாக இருப்பது என்பது தேர்தல் நேரங்களில் பணம் மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றன. அதே நேரத்தில் தேர்தல் முறைகேடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்படக்கூடிய பறக்கும் கண்காணிப்பு குழுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் சில அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது. முதன்மை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார், தேர்தல்கள் எப்போதும் போல சட்டப்படியும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படையும் நடைபெறும் என்ற ஒரு உறுதியை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தன்னுடைய வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரே கட்டமாக, அதாவது ஒரே நாளில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது பல காலங்களில் தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரக்கூடியதான். எப்போதும் போல ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து எழுந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தேர்தல் தேதிகளை நிர்ணயிக்கும் போது தமிழகத்தில் பாரம்பரிய பண்டிகைகள், திருவிழாக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என சில கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அதனை ஏற்று தேர்தல் ஆணையரும் அதற்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் தேதியை அறிவிக்கும் போதும், தேர்தல் தேதியை உறுதிப்படுத்தும் போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பண்டிகை காலங்கள், திருவிழாக்களை மனதில் வைத்து அதற்கு ஏற்ற வகையில் தேதிகள் முடிவு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் இந்திய தேர்தல் ஆணையர் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் உடனான பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் உறுதியளித்திருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.